ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான இறால் தொக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 600 கிராம் ப்ரான் எடுத்துக்கலாம். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு குடல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை குக் பண்ணும்போது அந்த ப்ரானில் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ தொக்கு செய்யும் போது மட்டும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ 2 பெரிய வெங்காயம் அது ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் தொக்குக்கு சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி 2 அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரானுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தொக்குக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு அரை நிமிஷம் நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் இதோட சேர்க்க போகிறோம். ப்ரான் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நீங்கள் சேர்க்கும்போது சாப்பிடும்போது இந்த ப்ரான் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரான் அதுவே நல்லா தண்ணி விட்டு வற்றி வரும். இறால்னா நிறைய பேருக்கு இறால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளெயின் ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக நான் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போது கூட நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ப்ரான் பாருங்கள், அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா இந்த இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் அதுவே தண்ணி விட்டே அதுவே ஆல்மோஸ்ட் ஒரு 80% குக் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 4 நிமிஷம் நான் இதை வேக விட போகிறேன். அப்போ சூப்பராக நல்லா சாஃப்டாக அந்த ப்ரான் வெந்து வந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. கமகமன் வீடே சூப்பராக வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு ஃபைனல் டச் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்கள் எப்படி செய்யும்போது தொக்கு இன்னும் நல்லா திக்காகவும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தொக்கு மேலே ஊற்றிடலாம். ஊற்றும் போது இந்த ப்ரான் தொக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். சாப்பிடும் போது நல்லா திக்காக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, ப்ளைன் ரைஸ் கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனோன்னே உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கிரேவி நல்லா ஒன்று சேர்ந்து வரதை நீங்கள் பார்க்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். கிராமத்து சைட்லலாம் இதே ஸ்டைலில் தான் செய்வாங்க. ஆனால் கார்ன்ஃப்ளவர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இறால் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிளெயின் ரைஸ், கீ ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ் இது. இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை கூட இதை செஞ்சுருந்தேன். ப்ரான் தொக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் நிறைய வேணும்னா நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.